என்பர்களே, திருவருள் மிகு விநாயகப் பெருமானுடைய பெருங்கருணையுடன் இவருட மகோத்சவத்தின் 4வது திருவிழா இனிதை நிறைவேறி இருக்கின்ற இந்த நேரத்திலே விநாயகப் பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு நேற்றைய தினம் தானம் தர்மம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி இன்றைய தினம் சிந்திக்கலாம் என்று கூறியிருந்தோம். அந்த வகையிலே நாங்கள் ஒன்றை எதிர்பார்த்து செய்கின்ற தர்மத்திற்கு பேர், அதாவது கொடுப்பதற்கு பேர் வந்து தானம். ஒன்றை எதிர்பார்த்து, அதாவது எங்களுடைய மூதாதையர்கள், அதாவது பித்ரு தேவர்களுக்கு அவர்கள் மோட்சம் பெற வேண்டும் என்று செய்யப்படுகின்ற தானங்கள், எங்களுடைய பாப விமோசனங்களுக்காக செய்யப்படுகின்ற கோதானம், பசுதானம் முதலிய தானங்கள், இவையெல்லாம் நாங்கள் எங்களுக்கு சரிவர வேண்டும், எங்களுடைய பாவங்கள் போக வேண்டும் என்று விரும்பி அதற்காக செய்யப்படுகிறது தானம். விநாயகப் பெருமானிடத்திலே எனது பிள்ளைகள் பரீட்சையிலே சித்தியடைய வேண்டும் என்று நேர்த்தி வைத்து அபிஷேகம் செய்வது, ஒரு விருப்பத்தை கொண்டு செய்வது எல்லாம் தானம் சம்பந்தமான காமிக பூஜையாக அது அந்த இடத்திலே வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் தானத்தினாலே ஏற்பட்ட நிகழ்வை பற்றி இன்றைய தினம் நாங்கள் சிந்திப்போம். உங்களுக்கு தெரியும், மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த சரிதத்திலே மகாபலி சக்கரவர்த்தியாக இருந்த அசுர அரசன், அவன் தக்ஷ பிரஜாபதி பிரகலாதன் முதலிய வம்சாவளியிலே வந்தவன். ஏற்கனவே அவன் பல லோகங்களை ஆண்டு கொண்டிருப்பவன். அவனுக்கு மேலதிக பேராசையாக இந்த உலகங்கள் அனைத்தையும், அனைத்து லோகங்களையும் தான் மட்டும் ஆள வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிலே மேலிட, தனது குருவாகிய சுக்கராச்சாரியரை அழைத்து இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்க, அவரும் நீ ஒரு பெரும் அஸ்வமேத யாகம் செய்தாயேயானால் எல்லா லோகங்களுக்குமே நீ அரசனாகிவிடலாம், சக்கரவர்த்தியாகிவிடலாம் என்று கூற, அதற்கு இசைந்த அந்த மகாபலி சக்கரவர்த்தியும் மிகுந்த முன்னேற்பாடுகளுடன் ஒரு பெரிய மகா அஸ்வமேத யாகத்தை தொடங்கினார். அந்த யாகத்தை செய்கின்ற பொழுது யார் என்னவென்று கேட்டாலும் தானமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதி. ஏனாக இருந்தால் அவன் லோகங்களை ஆள்கின்ற சக்கரவர்த்திக்காக, அந்த சக்கரவர்த்தி ஆக வேண்டும் எல்லா லோகங்களுக்கும் என்ற எண்ணத்திற்காக செய்யப்படுகின்ற யாகம். ஆகவே யார் என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்பது விதி. அந்த யாகத்தின் முடிவிலே இப்படியாக தானங்களை அவன் கேட்போருக்கெல்லாம் கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது இந்திரனுடைய பதவியும் அதனாலே பறிபோகும். ஆகவே இந்த விடயத்திலே மகாவிஷ்ணு தலையிட்டு இந்த யாகத்தை பலனில்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்திரன் போய் பரந்தாமனிடம் முறையிட, தேவர்களும் அவர்களும் இந்திரனுடன் சென்று முறையிட்டார்கள். அதற்கேற்ப வாமன அவதாரமாக சிறிய உருவம் கொண்டு அந்த அஸ்வமேத யாக மண்டபத்திற்கு வருகின்றான். வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம்
தனக்கு தானம் தர வேண்டும் என்று கேட்க மகாபலி சக்கரவர்த்தியும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்க அதையும் தந்தேன் என்று சொல்லி எவ்வளவு தர வேண்டும் என்று கேட்டேன். காலளவு என்னுடைய பாதமளவு இடம் தந்தால் போதும் என்று சொல்ல அதற்கு மகாபலி சக்கரவர்த்தியும் எவ்வளவோ தானங்கள் செய்கின்றேன், 3 அடி மண் எனக்கு பெரிதில்லை, தாராளமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்ல வாமன அவதாரமாக வந்தவர் மகாவிஸ்வரூபம் எடுத்து ஒரு அடியினாலே கீழுலகம் முழுவதும் அளந்தார், மற்ற அடியினாலே மேல்லோகங்கள் அனைத்தையும் அளந்தார். 3வது அடி எங்கு என்று பலி சக்கரவர்த்தியிடம் கேட்க அவன் இந்த இடமும் அவனிடம் இல்லாதபடியால் தன்னுடைய தலையை அவருடைய பாதத்திலே கொடுத்தான். அந்த பாதத்தினாலே அவனுடைய தலையை அமைத்து பாதாள லோகத்திலே செல்ல செய்தார். இது ஒரு தானத்திற்காக செய்யப்பட்ட யாகம். அது மாத்திரமல்ல, பேராசையுடன் அனைத்து லோகங்களையும் ஆள வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் செய்யப்பட்ட யாகம் என்ற வழியினாலே பரந்தாமன் அந்த வாமனாவதாரத்தை எடுத்துக்கொண்டார். இது தானத்துக்காக செய்யப்பட்ட காரியம். அடுத்ததாக தர்மம் என்பது எதையுமே எதிர்பாராமல் செய்வது. எங்களுக்கு இதால் நன்மை வரும் என்கின்ற எண்ணம் கூட இல்லாமல் செய்யப்படுவது தர்மம். தர்ம கைங்கரியத்தில் இருக்கின்ற சிறப்பு வேறு எதுக்குமே கிடையாது என்று சொல்லுவார்கள். இந்த தர்மத்திற்காக ஒரு சரிதத்தை எடுத்துக்கொண்டோமேயானால், மகாபாரதத்திலே கிருஷ்ண பகவான், அர்ஜுனன், கர்ணன் சம்பந்தப்பட்ட ஒரு சரிதத்தை இங்கே எடுத்துக்கொண்டேமேயானால், அந்த மகாபாரத போரிலே அந்த நேரத்திலே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருந்து ஒருவரை ஒருவர் அளவலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்ணனுக்கு நிகரான மிக பலம் பொருந்திய வில்லாளி தான் என்கின்ற எண்ணம் அர்ஜுனுடைய மனதிலே இருந்தது. அதே போல கர்ணனை போல தானும் தர்மம் செய்பவன் என்பதை கிருஷ்ண பரமாத்மா இடத்திலே சொல்லுகின்றான். தானும் தர்மங்கள் செய்கின்றேன், ஆனால் கர்ணனுக்கு இருக்கின்ற தர்மம் செய்வதில் இருக்கின்ற அவனுக்கு இருக்கின்ற அந்த பெயர் தனக்கு ஏன் இல்லை, நானும் தர்மம் செய்கின்றேன் என்று சொன்னார். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், தர்மம் என்பது ஒருவர் எப்பொழுது எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது தர்மம். அந்த தர்மத்தை கொடுப்பதிலே கர்ணன் மிகச்சிறந்து விளங்குகின்றான் என்று சொல்ல, அதை மறுத்த அர்ஜுனன் தன்னிடமும் யார் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொல்ல, அதற்கு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கர்ணனுடைய கொடைத்தன்மையை பற்றி, தர்மத்தை பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இந்திரனை ஒரு பிராமணனாக வதை செய்து அர்ஜுனனிடத்திலே கேட்க செய்கின்றான். அதாவது, இன்னும் ஒரு 15 நாட்களிலே நான் ஒரு மகா யாகம் துவங்க இருக்கின்றேன். அந்த மகா யாகத்துக்கு நிரம்ப விறகுகள் தேவையாக இருக்கின்றது. அந்த விறகுகளை எனக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி தர வேண்டும் என்று அர்ஜுனனுடன் போய் அந்த அந்தணன் கேட்கின்றார். அதற்கு அர்ஜுனனும் மிக சந்தோஷமடைந்து, நல்ல காரியத்துக்காக செய்யப்படுகின்ற விடயம், நீங்கள் 15 நாட்களின் பின்னால் வாருங்கள், உங்களுக்கு 2 வண்டில் விறகுகள் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். அதற்கு பிறகு அவன் நேராக கர்ணனிடம் சென்று இதே விடயத்தை கூறி, எனக்கு 2 வண்டில் விறகுகள் தர வேண்டும், 15 நாட்களின் பின் வருகிறேன் என்று கூற கர்ணனும் அதற்கு சம்மதித்தான். இப்படியாக 14, 13, 10 நாட்கள் சென்று விட்டன. கிருஷ்ணருடைய மாயினாலே தொடர்ந்து 3-4 நாட்களுக்கு ஒரே மழை பெய்து கொண்டிருந்தது. நாடு முழுதும் ஒரே வெள்ளக்காடாக காட்சி அளித்தது. அந்த நேரத்திலே அர்ஜுனனிடத்திலே போய் அந்த அந்தனர் மீண்டும் கேட்கின்றார், இன்றைய தினம் நீங்கள் எனக்கு விறகு தருவதாக கூறியிருந்தீர்கள், அந்த விறகுகளை தாருங்கள் என்று கூறி. அதற்கு அர்ஜுனன் சொன்னான், இவ்வளவு தூரம் மழை பெய்கின்றது,
நாடு முழுதுமே வெள்ளக்காடாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே நான் விறகை எப்படி தர முடியும்? நீங்கள் சென்று மழை தணிந்த பின்பு அதன் பின்பு வாருங்கள், உங்களுக்கு நிரம்ப வண்டில்களிலே நான் விறகுகள் தருகிறேன் என்று கூற, அதுக்கு அந்த பிராமணன் முகூர்த்த நாள் பார்த்து நிர்ணயம் செய்யப்பட்ட யாகம், நிச்சயமாக அந்த யாகத்தை நடத்த வேண்டும், தனக்கு இன்று தர முடியாவிட்டால் இனி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் பின்பி தருவதனால் என்று கூறி கர்ணனிடத்திலே சென்றுகின்றான். அங்கே கர்ணன் அவரை உள்ளே வரவேற்று விறகு வேணும் என்று கேட்க, தன் அரண்மனையிலே இருந்த மாட மாளிகைகளுடைய மரங்களை எல்லாம் உடைத்து, போதாததுக்கு அவனுடைய அரண்மனை அவன் படுத்துறங்குகின்ற மஞ்சத்தினை உடைத்து அந்த மரங்களை எல்லாம் ஏற்றி அந்த யாகத்திற்கு அழைப்பு விடுகின்றான் அவருடன். இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனுடன் கேட்கின்றார், தர்மம் செய்பவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு எந்த விதமான காரணங்களும் அதில் இருக்கக்கூடாது, கொடுப்பவனும் வாங்குபவனும் அன்புடன் முழு மனதுடன் அதை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும், கொடுப்பவர் முழு மதனுடன் அதை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும், அது தர்மம் எனப்படும் என்று அந்த இடத்திலே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் கூறுகின்றார். ஆகவே நாங்கள் செய்கின்ற தானமும் தர்மமும், தானம் எங்களுடைய பாவங்களை போகக்கூடியது, அதே போல தர்மம் என்பது எங்களுக்கு முக்தியை தரக்கூடியது. ஆகவே வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற நித்திய கர்மாக்களாக இருக்கட்டும், தாய் தந்தையருக்கு செய்கின்ற பித்ருக்கடன்களாகட்டும், எங்களுடைய லௌகீக வாழ்க்கையிலே செய்யப்படுகின்ற பூஜைகள் ஆகட்டும், ஒரு அர்ப்பணத்துடன் செய்கின்ற பொழுது அந்த தானமும் தர்மமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதை இன்றைய தினம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். விநாயக அன்பர்களே, விநாயக பெருமானுடைய திருவிழா காலங்களிலே ஒவ்வொரு நாளும் அடியார்கள் வந்து விநாயக பெருமானை மகோத்சவ காலங்களிலே வணங்கி விநாயக பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். தொடர்ந்து நடைபெறுகின்ற விழா காலங்களிலும் ஆசார சீலர்களாக வந்து விநாயகருடைய இந்த பூஜைகளை கலந்து கொள்ள வேண்டும். வரும்பொழுது பூஜைகளுக்கு தேவையான பூக்களை கொண்டு வந்து இவருடைய பாதங்களில் அர்ப்பணம் செய்து, அந்த பூவினாலே அர்ப்பணம் செய்வதாலே எங்களுக்கு ஏற்படுகின்ற பாவங்களை போக்கி இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்கள் அனைவருக்கும் அன்புடன் கூறிக்கொண்டு, அடியார்கள் செல்லுகின்ற பொழுது அமைதியுடன் செல்லும் வண்ணம் கேட்டுக்கொண்டு இத்துடன் அமைகின்றோம். நம பார்வதி பதையே.